தலைவர் ஜெயலலிதா. அண்ணாமலையின் கருத்தால் எழுந்த புதிய சர்ச்சை. அனைத்து மதத்தினருக்கும் பொதுவானவர் ஜெயலலிதா. அதிமுக சசிகலா கண்டனம். பிஜேபியின் பதில் என்ன? இது பற்றிய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கும் விருந்தினர்களை ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக வரவேற்கிறேன். முதலில் இணையத்தின் வழியாக இணைகிறார் பிஜேபியின் திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இணையத்தின் வழியாகவே இணைகிறார் அதிமுகவின் திரு விஜயகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். அடுத்ததாக அரங்கிற்கு வந்திருக்கும் தமிழக முன்னேற்ற காங்கிரஸ் அதிமுகவுடன் கூட்டணி நிறுவன தலைவர் திரு அருள்தாஸ் அவர்கள். சார் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு VS ராமன் அவர்கள். சார் வணக்கம். செல்வம் சார், உங்களிடமிருந்துதான் இன்றைய விவாதம் தொடங்குகிறது. ஏனென்றால் விவாதத்திற்கான தலைப்பே பிஜேபியிடமிருந்துதான் எழுந்தது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் மிகச்சிறந்த இந்துத்துவ தலைவர், தன்னை இந்துவாக அனைத்து நிலைகளிலும் அடையாளம் காட்டிக் கொண்டவர், இந்துக்களின் ஓட்டை அதிக அளவில் பெற்றவர் என்று மிகப்பெரிய பட்டியலை வாசித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அது பற்றிய உங்களுடைய முதல் சுற்று கருத்துக்களை பதிவு செய்யும். ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் நெறியாளருக்கும் அதனுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய சக பங்கேற்பாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இதுல தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் மிக சரியாக சொல்லி இருக்கிறார். என்று சொல்ல போனா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களை மிக பெருமைப்படுத்தி பேசியிருக்கிறார், சரியாக சொல்லி இருக்கிறார். என்ன கேட்கீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுத்தவரையிலும் அவர்கள் சட்டமன்றத்திலேயே கூட அவர்களை கூட அவருக்கு சார்ந்திருக்கிற சமூகத்தை சொல்லி ஒரு கட்டத்திலே விமர்சனம் பண்ணாங்க. திமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் முற்போக்கு சக்திகள் என்று அடையாளம், அதாவது தனக்குத்தானே ஒரு வரையறையை அவங்க எல்லாம் வகுத்துக்கிட்டு பார்ப்பன சமூகத்தை சார்ந்த இவர் எப்படி இருக்கலாம், ஏன் புரட்சி தலைவரே கூட இவர் மலையாளி, இப்படி எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தமிழகத்தினுடைய அடையாளங்களில் மிக சரியான அடையாளமாக மாண்புமிகு புரட்சி தலைவர் அவர்களும் மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்களும் இந்த நாட்டில் ஒரு வலுவான ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுத்து இன்றைக்கும் மக்கள் மனதில் அறியாத பெற்றிருக்கிற தலைவர்கள். அந்த வகையில அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கட்டத்தில் பேசுகிற பொழுது அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த சுட்டி காட்டி அவரை விமர்சித்ததற்கு பதில் சொல்லுகிற பொழுது கூட, நான் பார்ப்பன சமூகத்தை சார்ந்ததான், நான் இன்னும் சொல்ல போனா அவர் சொன்ன வார்த்தையிலே சொல்றதான், நான் பாப்பாத்திதான் என்று வெளிப்படையாக சொன்ன துணிச்சல் மிக்க தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி அவர்கள். அந்த வகையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய புகழை பெருமைப்படுத்துவதற்கு அல்லது அவருடைய அம்மா அவர்களுடைய கடந்த கால துணிச்சலை பெருமைப்படுத்துவதற்காக சொன்ன வார்த்தையை தவிர இது இவங்க போய் ரொம்ப பெரிய ஆகா ஓஹோன்னு இருக்கலாம் அவசியம் இல்லை. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும், குகனுடன் ஐவரானோம் முன்பின் குன்று சொல்வான், மகனிடம் அறுவரானோம் எம்முன் அகமலர் காதலையன் என்னோடும் எழுவரானோம் என்று சொன்ன ராமன் சமத்துவத்தை அன்னைக்கு வேட்டுவர் குலத்திலே பிறந்த குகனையும் அரக்கர் குலத்திலே பிறந்த விபீஷணனையும் வானர குலத்திலே பிறந்த சுக்ரீவனையும் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்ட ராமபிரானுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று துணிச்சலாக சொன்ன தலைவி புரட்சி தலைவி அவர்கள். ஆகவே புரட்சி தலைவியை போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லையே, இந்து மதத்தை காப்பாற்றுவதற்கு கூட தகுதியான தலைவர், காப்பாற்றுகிற ஒரு வெளிப்படையாக இந்து மதத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு தலைவி இல்லையே. அதுக்காக நீங்க இன்னொரு கருத்தையும் அவங்க யார நண்பர் விஜயகுமாரோ அல்லது அண்ணன் அருள்தாசோ வச்சிடக்கூடாது. என்ன கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்து மதத்திற்கு பெருமை சேர்த்த தலைவர் என்று சொன்னாரே தவிர மற்ற சமூகத்திற்கு எதிரான தலைவர் என்று மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அவர்கள் இந்து மதத்தினுடைய வலிமையான தலைவர் என்று சொன்னாரே தவிர இஸ்லாத்துக்கு எதிரானவர் என்றோ கிறிஸ்தவத்திற்கு எதிரானவர் என்றோ சொல்லவில்லை. சரி சார், குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். செல்வம் சார், நீங்களே சொன்னீங்க ஆஹா ஓஹோன்னு ஏன் அவங்க இதெல்லாம் ஒரு பெரிய கண்டன குரல் எழுப்புறாங்க. ஆனா நீங்களே இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல என்ன சொன்னீங்க, சரியாக சொன்னார்கள், பெருமையாக சொன்னார்கள்னு. இந்து தலைவர் சொல்லல, இந்துத்துவ தலைவர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க.
ஆமா, இன்னொன்னு கேளுங்கம்மா. இந்துத்துவாங்கிறது என்னதுன்னா, இந்து மதத்தை இந்து மதத்தினுடைய புகழை பரப்புவதற்கு பேரு இந்துத்துவா. சமத்துவம், சமத்துவ அப்படிங்கிறது என்னது? சமத்தை பேசுகிறவர்கள் சமத்துவர்கள். அதுதான். இதாவது இந்துத்துவான்னு சொல்லி ஒண்ணு தனியா கிடையாது. இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்கள், இந்து மதத்தினுடைய பெருமையை பேசுகிறவர்கள், இந்து மதத்தினுடைய பெருமையை காப்பாற்றுகிறவர்கள் தான் இந்துத்துவாவை தவிர இதுக்கு இந்துத்துவா சனாதானம் இதெல்லாம் சொல்றாங்களே. நான் ஒண்ணு சொல்ற சகோதரி, இன்னைக்கு இவ்வளவு தூரம் வெளிப்படையா பேசிட்டு இருக்காங்களே, யாரு வீட்டிலேயாவது சாமி கும்பிடாத அரசியல் தலைவர்கள் யார் இருக்காங்க? அவரவர் சார்ந்த கடவுளை வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதனால இந்துத்துவான்னு ஒண்ணு கிடையாது, சனாதானம்னு ஒண்ணு கிடையாது. சனாதானம் சொன்னா என்ன கேட்டீங்கன்னா, சனாதானம் என்பதே மனதை ஒருநிலைப்படுத்துவதுதான். அதுக்கு பேரு இவங்க இஷ்டத்துக்கு இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதனால எங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அவர்களை மிகவும் பெருமையாக பேசினார். அவரை பின்பற்றுவதாக சொல்லக்கூடிய தலைவரிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவரிடத்திலே இருந்த துணிச்சலோ அல்லது அந்த அம்மையாரிடத்தில் இருந்த விரிவான பார்வையோ இவர்களிடத்திலே இல்லை என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் அதை சொன்னார்களே தவிர, புரட்சி தலைவி அவர்களையும் புரட்சி தலைவர் அவர்களையும் நாங்கள் இன்றைக்கும் கொண்டாடுகிறோம், பெருமைப்படுகிறோம், அவர்களை போற்றுகிறோம். இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவி அம்மா அவருடைய துணிச்சலை, அவர் மாதிரி டைனமிக் லீடர், ஒரு ஆளுமை மிக்க தலைவி இன்றைக்கும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு பிறகு இந்தியாவில் புரட்சி தலைவி அம்மா அவர்களை போன்ற ஆளுமை மிக்க தலைவி இதுவரை தெரியல, அடையாளம் தெரியல, இன்னும் தோன்றுவாங்களான்னு தெரியல. அந்த அளவிற்கு ஒரு வலிமையான தலைவர். அவர்களை காலம் இவ்வளவு விரைவில் கொண்டு போயிருக்க கூடாது, இன்னும் நீண்ட காலம் அவர்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் புரட்சி தலைவியை பெருமைப்படுத்தி இருக்கிறார், புரட்சி தலைவிக்கு புகழ் சேர்த்திருக்கிறார். சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். விஜயகுமார் சார், நீங்க சொல்லுங்க, அதாவது தமிழகத்திற்கு அடையாளமானவர், இந்துக்களுக்கு அடையாளமாக போற்றப்படக்கூடியவர், வலிமையானவர் அப்படின்னு பெருமையை தான் நாங்க சேர்த்திருக்கோம். இதற்கு எதற்கு உங்களுடைய வீண் கண்டன குரல் எல்லாம்? நீங்கள் போற்ற தவறிய தலைவியை, நீங்கள் அடையாளப்படுத்த தவறிய தலைவியை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். பிஜேபி என்றுமே புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியும் விட்டு வைத்ததே இல்லை. அவர்களுடைய பெருமைகளை இன்றும் நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அப்புறம் ஏன் சார் அந்த வீண் கண்டன குரல் எல்லாம்? முதல்ல நேயர்களுக்கும் தெரியாதவரான உங்களுக்கும் என்னுடைய சகா பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நாங்கள் போற்ற தவறின்றது சொன்னதே அவர் தப்பு. அதாவது தமிழகத்தினுடைய மக்கள், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, தமிழகத்தில் இருக்கிற கோடான கோடி மக்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் இதே தெய்வம் அம்மாவையும் போற்றி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வணங்குறதுல இந்துக்கள் தான் வணங்குறாங்க, முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் வண்டுமல்லன்றது இல்ல. அனைத்து தரப்பு மக்களாலும் எல்லா மதத்தினாலும் எல்லா ஜாதியினராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்று வணங்கக்கூடிய ஒரு தலைவியை எங்கள் இதே தெய்வம் அம்மா அவர்களை ஒரு இதுக்குள்ளுக்கு அடைக்கிறது என்பது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயமா. இந்த விஷமத்தனமான பிரச்சாரத்தை திரு அண்ணாமலை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த அண்ணாமலை இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? கூட்டணி அதிமுகவும் பிஜேபி கூட்டணி உடையத்துக்கு எது காரணமா இருந்தது? அம்மாவை பத்தி விமர்சனம் பண்ணாரு. அதன் பிறகு திராவிட இயக்கத்தினுடைய எல்லாத்துக்கும் மூத்த முன்னோடியா திராவிட இயக்கத்துக்கு ஆரம்பிச்ச எங்கள் பேரறிஞர் அண்ணாவை குறை சொன்னாரு. இதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாததுனாலதான் நாங்க ஒரு நிமிடம் நீங்க பேசும்போது நான் குறிப்பிடல, அதனால ஒரு நிமிஷம் கேட்டுங்க. கூட்டணி முறிவுக்கெல்லாம் காரணமா இருந்தது அண்ணாமலை. இன்னைக்கு திடீர்னு சாத்தா வேதம் ஓடுது. அண்ணா சொல்றாரு, அண்ணா ராமாயணத்துல பத்தி இல்ல விஜயகுமார் சார், நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க சார். அண்ணாமலை சார் என்ன சொல்லியிருக்காரு? தமிழகத்துல இருக்கிற பிஜேபி தலைவர்களை காட்டிலும் ஜெயலலிதா ஒரு பெரிய தலைவர், இந்துத்துவா தலைவர்னு. அப்ப கொண்டாடப்படும் போது நீங்க சந்தோஷம் தானே படணும். எப்படிமா ஒரு அதுதான் அரசியல் இருக்கு, அரசியல் நுணுக்கம் அங்கதான் இருக்கு. அரசியல் அதுலதான். அதாவது அவங்க இந்துத்துவா காட்டி மீதி இருக்கிற அத்தனை பேர் இன்னைக்குதான் எங்களுக்கு ஆதரவு பெருகி வருது. சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை நாங்கள் பெற்று வருகின்ற இந்த நேரத்துல ஒட்டுமொத்தமா சிறுபான்மையினுடைய நம்பிக்கை இழக்கிற வகையில இவர் பேசி இருக்கிறார். அதாவது நான் கேட்கிறேன்,
அதாவது ராமாயணத்தை அண்ணன் பேசினாரு, எனக்கு முன்னாடி அண்ணன் பேசினாரு. அதே அண்ணனுக்கு ராமாயணத்துல ஒண்ணு சொல்றேன், கும்பகர்ணனை போல நன்றியும் விசுவாசமிக்க தொண்டர்கள் 2,06,00,000 தொண்டர்கள் உள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் போற்றி வணங்கி அவருடைய ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சியை 4 வருடம் 2 மாதம் நல்ல ஆட்சி, பொற்கால ஆட்சி தந்தவர். அதுதான் போய் கும்பகர்ணன் விபீஷணன் கூப்பிடுறான். கூப்பிடும் போது அண்ணன் பக்கம் வந்துடுறேன், நான் ராவணன் பக்கம் வரமாட்டேன், செஞ்சோட்டு சாப்பாடு சாப்பிட்டு இருக்கிறேன், நீர் கோல வாழ்வடைச்சு நெடுநூல் வளர்த்த பின்னே போர்க்களம் செய்தாருக்கு உயிர் போடாது அங்கு போக தார்கோல மேனி மைந்தா என் துய தவித்தாது தார்கோல மேனி ஆளை புரிஞ்சில் கடிதின்னு என்றார். அதாவது நீர்க்குமிழி போல இந்த வாழ்க்கையா, இந்த வாழ்க்கையில வந்து தோற்று எனக்கு எல்லாம் போர்க்கோலம் செய்த வேண்டாம் ராவணன், அவனுக்காக இந்த சகோதரன் உயிர் விடுத்தார் நாயகம் சொல்லிட்டு விசுவாசத்துக்கு பேர் போன கும்பகர்ணனை படித்தவர்கள் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள். அதிமுக தொண்டர்களுக்கு, தலைவருக்கு, பொதுச் செயலாளருக்கு தொண்டர்களாக நாங்கள் தான் விசுவாசமாக இருக்க வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தோம். புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் யார் முதலமைச்சர் ஆக்கினார்கள்? அவர் யாரு? அவர் முதலமைச்சரானது யாரு? அந்த பிறகு என்னென்ன நடந்தது? என்ன? அதாவது தமிழ்நாட்டுல வந்துட்டு பிஜேபி ஒரு இது போட்டு அரசியல் செய்கிறது. அவர்களுக்கு கொஞ்சம் கூட தமிழ்நாட்டுல இடம் கிடையாது. தேர்தலுக்கு முன்னாடி வந்து என்ன சொல்லிருந்தாங்க, தமிழ்நாட்டுல திமுக தெரியும். அதாவது அந்த தேர்தல் போது என்ன சொன்னாங்க, நாங்கள் தான் வந்து திமுக பிரதான கட்சி, நாங்கள் தான் 2வது பெரிய கட்சி தமிழ்நாட்டுல அப்படின்னு சொன்னாங்க. தேர்தல் களத்துல பார்த்தா ஒரு தொகுதியில கூட இவங்க பூத்துக்கு போனதுக்கு ஆள் கிடையாது. களத்துல ஆளே கிடையாது. அதிமுக பிஜேபி களத்தில் சாதிச்சது அதிமுக. அதிமுக தான் மிகப்பெரிய வெற்றியை 4ஆம் தேதி பெறப்போகுது. நான் மீண்டும் சொல்றேன், அனைத்து கட்சி, அதாவது அனைத்து மதத்தினருக்கும் அனைத்து ஜாதியினருக்கும் பொதுவான தலைவர், தெய்வமாக வணங்கி கூறிய தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் இதே தெய்வம் அம்மாவும் அவரை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளுக்க, ஒரு சர்க்கிள்குள்ளுக்க, ஒரு வட்டத்துக்குள்ளுக்க அடைக்கவே முடியாது. அண்ணாமலை பேசியதற்கு மிக கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கிறேன். சரிங்க சார், சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அருள்தாஸ் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது பிஜேபிக்கு இடமே கிடைக்காது அப்படின்னு சொல்லி விஜயகுமார் சார் முடிச்சாங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட கருத்துக்களை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வந்து இரட்டை இலக்கத்துல எங்களோட ஓட்டு சதவீதம் எல்லாம் வரப்போகிறது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சொல்லியிருக்காரு. மற்ற கட்சிகளோட தயவு இனிமேல் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தேவையில்லை. அவருடைய சந்தோஷத்தை நம்ம ஏன் கெடுக்கணும்? அது அவருடைய விருப்பம், அவருடைய எதிர்பார்ப்பு. அது இன்னும் ஒரு 10 நாள் அது தெரிஞ்சிடும், அது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எல்லாருக்கும் அவங்கவுங்க கட்சியை அவங்கவுங்க ஜெயிக்கணும், அவங்கள இது பண்ண எதிர்பார்க்கணும். ஆனால் களத்தில் நிஜம் என்பது வேறு. அப்படி ஒரு நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் திடீர்னு கேள்வி ஒரு டாபிக் டைட்டில் கொடுத்துருக்க, டைட்டில் மாற்றினால யோசிக்கிறேன். ஆனால் நம்ம தலைப்பு வந்துடலாம் நினைக்கிறேன். இல்லை, அதாவது படிப்படியாக வளர்ந்து வருகிறது பிஜேபி தமிழ்நாட்டில். ஸோ ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ஜெயலலிதா இருந்தவர் என்பதை இந்த நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வெளியிட வேண்டிய காரணம் என்ன? தான் இருக்கணும். அதாவது தேர்தல் முடிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் அவர் வந்து தமிழ்நாட்டு இல்லை. அதனால் அதை பற்றி தமிழ்நாட்டில் ஊடகங்கள் எதுவும் பேசாத அளவுக்கு அவர் மறைந்து விட்டது அவர் பேச்சு. தான் திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பார் போல இருக்கு. வந்து தான் இருக்கிறத காட்டிக்கணும்ல, அதுக்கு அவர் வழக்கம் போல் ஏதாவது ஒரு அதிரடியாக சொல்லணும், ஏதாவது கொள்ளணும். அப்படி தானே எல்லாரும் மீடியா நம்மளை பேசுவாங்க நம்மளை பற்றி. அந்த அடிப்படையில் சொல்லப்பட்ட கருத்தை தான் பார்க்கணும் ஒழிய, நீங்கள் அது உண்மையாக இருந்து அது உண்மையானதான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ தூத்துக்குடி செல்வம் மதிமுக இருக்கும்போது முற்போக்கு கருத்துக்களெல்லாம் பேசிகிட்டு இருந்தார். இன்னைக்கு பாஜக போய் சேர்ந்த பிறகு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அதை பேசிட்டு கொண்டிருக்காரு. சாமி கும்பிடாம இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க சார். எல்லாரும் உண்மையிலே சாமி கும்பிட்றவங்க தான், சாமி கும்பிடாதவங்க யாரும் கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஏன் பெரியார் கூட ஒரு காலத்தில் சாமி கும்பிட்டவர் தான். அதுக்கப்புறம் தான் தன்னுடைய கருத்துக்களை திருத்தி கொண்டு முற்போக்கு கருத்தில் பேசி ஆரம்பித்தார். ஆனால் சாமி கும்பிடாதவங்க யாரும் கிடையாது. ஒருத்தர் சாமி கும்பிட்றதுனால பொதுவாக வந்து ஒருத்தர் தலைவர் என்றால் அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் அவர் தலைவர். ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இருக்கிற வாழ்நாளில் வந்து
என்றைக்கும் எந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு காலகம் தன்னை இந்துத்தின் தலைவராக என்றும் சொன்னதே கிடையாது. அவர் பல கோயிலுக்கு அவர் போய் சாமி கும்பிட்டுருப்பார், கொண்டிருப்பார், எல்லாம் செய்திருப்பார். யானை கொடுத்திருக்காரு, மத மாற்ற தடை சட்டம் கொண்டு அது வந்து அவருடைய தன்னோட சம்பளத்தை எல்லாம் கோவிலுக்கு கொடுத்திருக்காரு, அடையாளமாகவே அவர் வந்து பார்த்திருக்காரு. அந்த கொள்கையில இருந்து அதிமுக இப்ப வெளியே போகுது, அதனால அந்த நிரப்ப பிஜேபி வருது. நீங்க சாமி கும்பிட்றது வேற, தன்னுடைய கொள்கையா இருக்கிற அப்படி ஒரு காலம் புரட்சி தலை அம்மா அவர்கள் அம்மா செயல்பட்டதே கிடையாது. ஏன் இன்னைக்கு அதாவது ஆண்டாண்டு காலமாக திமுக சிறுபான்மையோட பாதுகாப்பு கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாலும் முஸ்லீம்கள் எப்படி இது போகிறதுக்கு அவங்களுக்கு மானியம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி, ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு மானியம் கொடுத்தது ஜெருசலேம் போட்டு வரத்துக்கு அந்த புனித யாத்திரை மேற்கொள்வதற்கு மானியம் கொடுத்தது புரட்சி தலை அம்மா அவர்கள் மட்டும்தான். ஆண்டாண்டு காலம் திமுக வந்து நான் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு சொல்லி இருந்து கிறிஸ்தவர்கள் ஒன்றும் செஞ்சதே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இப்போ புனித யாத்திரை போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் மானியம் கொடுத்ததே வந்து புரட்சி தலை அம்மா அவர்கள். அந்த அளவுக்கு வந்து மக்கள் அனைத்து மக்களும் நேசித்த ஒரே தலைவி, உத்தம தலைவி. இப்போ தூர்வி செல்வம் பேசும்போது என்ன சொன்னார், இந்திய அரசியல் மாற்ற இந்திரா காந்தியை மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி ஒரு இரும்ப தலைவர் யாரும் பார்த்ததே இல்லைன்னு. ஆனால் அவர் சார்ந்த கட்சி அத்தனை பேரும் அவருடைய தலைவர் மோடி அவர்களை ஜெகத்குரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் தான் இந்தியா வரலாற்று நேரு கிடையாது, இந்திரா காந்தி கிடையாது, யாரு கிடையாது, நான் மட்டும்தான் மிக வலிமை வாய்ந்த தலைவர் சொல்லும் போது அதை அவரே மறுக்கிறாரா என்று தெரியல தூத்துக்குடி செல்வம். அந்த அளவுக்கு வந்து இது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தலைவர் மறைந்து விட்டார் அவர் அனைவருக்கும் பொதுவானவராகிடுவார். அவர் வாழ்நாளில் எப்படி செயல்பட்டாரோ அதை பொறுத்து தான் அவருக்குரிய மரியாதை இருக்க வேண்டும். அப்படி ஒரு உன்னதமான இடத்தை அனைத்து மக்களுக்கும் தமிழ்நாட்டை பொற்கால மாநிலமாக மாற்றிய புரட்சி தலைவி அவர்களை போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் என்று ஒரு சிறுமைப்படுத்துவது என்பது பெருமைப்படுத்துவதாகத்தானே இல்லை. அவரு சொல்வார் பெருமை, ஆனால் இது உள்நோக்கம் கொண்டது. புரியுங்களா? இன்னைக்கு வந்து விஜயகுமாரோட குறிப்பிட்டார், அதாவது சிறுபான்மையின மக்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக மாறிக்கொண்டு வருகிறார், அதை கெடுப்பதற்காக கொண்டு இது எல்லாமே அரசியல் உள்நோக்கம் கொண்டு தான் அண்ணாமலை செயல்பட்டு பேசிக் கொண்டிருக்கிற வழிய இதை புரட்சியை பெருமைப்படுத்த எப்படி அனைத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அனைத்து மக்களாம் புகழ்ந்து புரட்சி தலைவி என்று அழைக்கப்பட்ட ஒரு தலைவரை போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான தலைவர் அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய தவறு இல்லையா? சொல்லுங்க சார், அதுக்கும் சேர்த்து அவர் பதில் சொல்லிடுவாரு. அதாவது ஒரே ஒரு குறிச்சி சொல்லுங்க. அண்ணன் திரு மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் எங்கேயோ காணாம போயிடல, பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு. கேளுங்க, இந்தியா முழுக்க தேர்தல் பிரச்சாரம், அததான் சொல்றாங்க, அததான் பிரச்சாரத்துக்கு போயிருந்தான்னு சொன்னேன் நானு. கேளுங்க, இது கூட டெல்லியில தமிழர்கள் வாழ்கிற பகுதியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல தமிழர்கள் மத்தியில புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகழ் பாடி இருக்கிறாரே தவிர வேற எங்கேயும் போய் ஓடிட்டுலாம் ஏங்க இது எப்படிங்க புகழ் பாடுறது அர்த்தம் ஆகும்? அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவரை போயிட்டு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த மத தலைவரா நீங்க அடையாளப்படுத்தும் போது அது எப்படி பெருமைப்பக்க ஒரு நிகழ்ச்சியா இருக்கும்? அது அவர்கள் சிறுமைப்படுத்துவது. இந்தியா முழுக்க வந்து ஒரு வலிமை வாய்ந்த தலைவர் அந்த ஒருத்தரை போயிட்டு நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு அடையாளமாக காட்டினா, அவங்க வந்து சட்டசபையில் தன்னை பிராமண பெண்ணு அறிவிச்சாங்க, அது உண்மைதான், அது அவங்க மறைக்கலையே. எல்லா பிராமணர்களும் இந்து மதத்தை தான் இருக்காங்கன்னு ஏதாவது சட்டம் இருக்காருன்னா, கிறிஸ்தவ மத பிராமணர்கள் இல்லையா, நான் அடையாளப்படுத்திட்டோமா? எத்தனை பிராமணர்கள் கிறிஸ்தவ மதத்தில் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய பேச்சு என்னடானா, பிராமண பெண்ணு சொல்லிட்டு அவங்க கிறிஸ்தவ மதம் இந்து மதத்தை மட்டும் தான் சொன்ன மாதிரி இருக்கு. அப்படியே கிடையாது, கிறிஸ்தவ மதத்திலும் பிராமணர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியல, நான் பட்டியல் தரேன், புரியுங்களா? அத மாதிரி நீங்க வந்து ஒரு 40 சட்டசபை அறிவிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன சொன்னாங்க, அன்னைக்கு ஏற்பட்ட ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்க. அந்த கேள்விக்கு தான் பதில் சொன்னாங்க வழிய அதுதான் தன்னுடைய அடையாளமா அவங்க காட்டிக்கிட்டு இல்ல. சரிங்க சார், நம்ம பேசுவோம். ராமன் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது இப்போ விஜயகுமார் சார் கூட சொன்னாரு, அப்புறம் அருள்தாஸ் சாரும் சொன்னாரு, இந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சுல வந்து மிகப்பெரிய அரசியல் சூழ்ச்சி இருக்கிறது. ஏன்னால் எடப்பாடி அவர்கள் படாத பாடுபட்டு சிறுபான்மையினரோட வாக்குகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கொண்டு வராரு. இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக அந்த அத்தனை வாக்குகளையும் சிதறடிக்கிறது அண்ணாமலை அவர்களுடைய பேச்சு. இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னைக்கு உள்ள அதிமுகவுடைய நிலைப்பாடை தான் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக எம்ஜிஆர் இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது நிலைப்பாடு, அந்த எம்ஜிஆர் கட்டிக்காத்த அந்த கட்டமைப்பும் ஜெயலலிதா அம்மையார் கட்டமைத்த கட்டமைப்பும் இப்போ எடப்பாடி அவர்கள் பழனிசாமி தலைமையில் உள்ள அதிமுக இல்லை. அதாவது காங்கிரஸில் முன்னால் இருந்த காங்கிரஸ் பக்கா காங்கிரஸ், இன்னைக்கு சொக்கா காங்கிரஸ்.
அதே போல் அதிமுகவில் ஜெயலலிதா அந்த அம்மா இருக்கும்போது பவர்ஃபுல்லான, இப்போ அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற நேரத்தில் கட்சியில் பவர்ஃபுல்லாக இருக்கிற நேரத்தில் எல்லா அதிமுக அம்மாவுடைய அந்த பேனா வச்ச உருவம் பிடிச்ச பேனா வைப்பாங்க. அவங்க கார்லாம் அம்மா என் தெய்வம்னு வச்சுப்பாங்க. அவங்க செல்போன் ரிங்டோனில் என்ன பாட்டு ஒலிக்கும் தெரியுமா? பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்குன்னு பாட்டு உண்டு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக வந்த பிறகு ஒரு தொண்டங்கிட்டாவது நான் சொல்லக்கூடிய அந்த பேனாவோ அம்மா என் தெய்வம் ஸ்டிக்கரோ அல்லது பூமி உள்ளவரை அம்மா தெய்வனோட பாடல் ரிங்டோன் எங்கேயாவது இடத்துல காட்டுங்க சார். அப்போ புரட்சி தலைவர் இருக்கும்போது அவரோட போட்டோ வச்சிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவரோட வாரிசா அம்மா வந்ததுக்கப்புறம் அம்மா தான் வச்சிருந்தாங்க. இப்போ அவரோட வாரிசாக 2.5 கோடி தொண்டர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புரட்சி தமிழர் அவர்கள் எடப்பாடி அவர்களோட போட்டோ வச்சா என்ன அதிமுக உண்மையான வாரிசு என்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சசிகலா அம்மையார் தான். அங்க பாருங்க லைவ்லயே விஜயகுமார் அதிமுக உண்மையான பாருங்க சார். அவர் கட்சியுடைய பிரச்சாரத்துல இருக்கனால அவர் வச்சிருப்பாரு. ஆனா எல்லாரும் வச்சிருக்காங்க. வீட்ல இருக்கிறார் சார் லைவ் ஷோல. அது ஓகே தான். அவர் எப்பவுமே கட்சிக்காரர் தன்னை மிகப்படுத்திய ஆஞ்சநேயர் எப்படி ஒரு நிலைப்பாடு ராமன் பக்தன் என்று சொல்லிக் கொள்ளாரோ அதே போல இந்த ராமன் விஜயகுமார் எப்படி சொல்லுகிறார் அவர் அம்மாவை பக்தர். சார் விஜயகுமார் சார் உங்களை ஆஞ்சநேயருக்கு ஈக்குவலா சார் புகழ் பாடிட்டார். ஆஞ்சநேயர் எப்படி ராம பக்தராக இருக்கின்றாரோ அதை இந்த ராமன் விஜயகுமார் அவர் அம்மாவுடைய பக்தர். ஆனால் அவரை போல் எல்லாரும் இல்லை. பாடகர் ராமன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் என அனுமனோட ஒப்பிட்டு இருக்கிறாரு. அதாவது சொல்லிட்டு செல்வர் கமெண்ட் தான் சொன்னா யார் இந்த சொல்லிட்டு செல்வர் என்ற பட்டத்தை முதலா வந்து கமெண்ட் தான் வந்து அனுமனுக்கு வழங்கினாரு. அதனால சொல்லிட்டு செல்வர் அளவு மிகப்பெரிய பாடகர் வந்து என்ன சொல்லிட்டு செல்வரா சொல்றது விஜயகுமார் சார். அப்ப நீங்களும் ஒரு இந்துத்துவா அப்படின்னு அவர் இந்துத்துவாதி தான், பக்க இந்துத்துவாதிங்க வந்து தேசபக்தாளர். நான் இந்துத்துவாங்க மதத்தை சாமியை கும்பிடுறவங்க நம்பிக்கை உள்ளவங்க. ஆனா நான் கூட கேட்கிறேன் அண்ணாமலை அவர்கள் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணியில பேசியிருக்கிறாரு. வஞ்ச புகழ்ச்சி அல்ல. அண்ணாமலை அவர்கள் நாளை நமது என்ற திரைப்படத்தில் 1975 அந்த படம் வந்தது. பாட்டு கேட்கலாம் சார், எல்லாரும் அப்புறம் பேசலாம் சார். நாளை நமது என்ற திரைப்படத்தில் 1975 உள்ள பாட்டு வந்து அதுல வந்து இடையில ஒரு வரி பாருங்க. அண்ணாமலை எதற்கு ஒப்பாக அவர் பாடுகின்றார் என்பதை நினைத்துக் கொண்ட ஜெயலலிதாமாவை நினைக்கிறார் என்று பாருங்க. 3 தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே இந்த நாடு நமதே என்றால் 2024 பாஜக தான், 2026 தமிழக சட்டமன்றமும் பாஜக தான் என்பதை அதிமுக ஜெயலலிதா அம்மாவுடைய கொள்கையை பிஜேபி பின்பற்றும். காரணம் என்றால் ஒரு புனிதமான இந்துத்துவவாதி. சார் அவங்க கூட்டணியில இருந்து வெளியே வந்தீங்க. அது எடப்பாடியை தான் நீங்க கேட்கணும். இது அண்ணா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அப்படி பண்ண மாட்டாங்க. அதாவது வைஷ்ணவ கோத்திரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி ஸ்ரீரங்கத்தில் அவர் நின்றார் பாருங்க. ஸ்ரீரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்க நாயகி நாமம் சந்ததம் சொல்லடி என்பது வைஷ்ணவத்தில் மிகப்பெரிய. அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்தது ராகுகாலம் யமகண்டம் எல்லாமே பார்த்தாங்க வெளியே வராங்க. அப்படிப்பட்ட ஜெயலலிதா அம்மையார் அனைத்து ஆலயங்களும் அன்னதானத்தை வழங்கினார். ஏழை எளிய மக்களுக்கு 5 ரூபாய்க்கு 5 இட்லிங்க உலகத்தில் எங்கேயாவது கொடுக்க முடியுமா? 1 ரூபாய்க்கு 1 இட்லி. சாமானியமான ஏழை பாளைகள் அம்மா உணவகத்தில் சென்று 5 ரூபாய் கொடுத்தா 5 இட்லியை வாங்கி சாப்பிட்டு விட்டுட்டு இந்துத்துவா கோயிலுக்கு கொடுத்தாங்க, ஆடு மாடு கொடுத்தாங்க, யானை கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க ஒரே வட்டத்துக்குள்ள அடைக்கிறது தானே. குருவாயூர் திருக்கோயிலில் யானை கொடுத்தார். நான் சொல்லுகின்றேன் தமிழகத்தில் பெரியாரிசம் பேசுகின்றார்கள், தமிழகத்தில் அண்ணாயிசம் பேசக்கூடியவர்கள் எல்லாம் மனைவிகளை கோயிலுக்கு அனுப்பி சுக்லாம்பரதம் சசிபூர்ணம் சமர்ப்பயாமி நன்னா சேமிச்சு விடுங்கோ சொல்றது. எல்லா கணவர் பேரும் பிள்ளைகள் பேரன் பேத்தி பேர்ல எல்லாம் யாகம் வளர்க்குறீங்க, ஜோசியம் எல்லாமே பண்றீங்க. ஆனா கணவர் சாமி இல்லைன்னு மட்டும் மேடையில் பேசுவீங்க. அதை அப்படி இரட்டை வேடம் போடாமல் ஒரு திராவிட சிந்தனை உதித்த ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஒரு தூய்மையான ஒரு இந்துத்துவவாதி என்று தன்னை பிரபலப்படுத்தினாரா இல்லையா? அதைத்தான் சொல்லுகின்றோம். ஜெயலலிதா அம்மா இந்துத்துவவாதி ஆன ஜெயலலிதா அம்மாவின் கொள்கைகளை தமிழகத்தில் பட்டி தொட்டெல்லாம் பரப்புவதற்கு எடப்பாடி தவறிவிட்டார். பாஜக கையெடுக்க அண்ணாமலை அவர்கள் அதிமுக 2024 ஜூன் 4க்கு பிறகு அதிமுக வந்து எங்கே தேடுவேன் என்ற நிலைப்பாடு வரும். நான் சொல்லவில்லை, பாஜக தலைவர்கள் சொல்லுகின்றார்கள். 2026 அதிமுக இல்லாத அந்த வெற்றிடத்தை தேசிய நீரோட்ட மலரும். அன்றைய தினத்தில் நீங்கள் சீர்காழி கோவிந்தராஜன் சொன்ன பாடுகள் தாமரை மலர்கள் 6
அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6 என்ற பாடல் உங்களை காதில் தாமரை குளத்தோட இரட்டை இலைகளும் நீந்துமா? இலையும் அவர்களிடம் இருக்குது இல்லை என்பது அண்ணாமலை அவர்கள் தான் முடிவு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அண்ணா தேர்தல் முடிந்தவர்னா இந்த இலையை தூக்கி டிடி தினகரனை கொடுப்பேன், வந்து பலாப்பழத்தை வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர் OPS கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். தாமரையை வரையும் போது இலை இல்லாம வரைஞ்சா நல்லாவே இருக்காது. ஆமாங்க, அதாவது ஒரு விஷயம் அந்த வெயிட் தாங்காம தண்ணிக்குள்ள போய்டும். திமுக பொறுத்தவரை 4 பிரிஞ்சு போச்சு. இப்ப நிலைமைகள் நூலும் இல்லை வாலும் இல்லை, வானில் பட்டம் விட வேண்டாம் நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த சிரிப்பு எதனுடைய அடையாளமாக நீங்க எடுத்துக்கிறீங்க? இல்ல அவர் சிரிக்க சிரிக்க என்னை சிறையெடுத்தார் என்ற நிலைப்பாட்டுக்குரிய காரணம், நான் ராமன், தேசியத்தில் ராமர் அவதார ஆட்சி நடக்கின்றது, அதுதான் பிரதமர் சொல்லுகின்றான், என் பிறவியே ஒரு வித்தியாசமான இறை பிறவி என்று சொல்லுகின்றார். என்றால் ராமன் ஒரு இறை பிறவி, சுவாமி விவேகானந்தர் ஒரு இறை பிறவி, அதாவது நிறைய தலைவர்கள், பெருந்தலைவர் காமராஜர் கூட விரைபிறதான். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் பெருந்தலைவர் காமராஜரின் திட்டங்களை வைத்துதான் அரசியல் நடத்துகின்றார்கள். இவர்களுக்கு என்று கொள்கையும் கிடையாது, இவர்களுக்கு கோட்பாடுங்கிறது. இவர்கள் எல்லாம் நில் கவனி புறப்படி என்ற வசூல் ராஜாக்களாக தான் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களை தேசியமயமாக்க சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்றால் அது பாஜக தான் என்னுடைய பதிவு. ஜெயலலிதா அவர்களுக்கு முன்னாடி இருந்த கொள்கைகளை எல்லாம் இப்பொழுது எடப்பாடி அவர்கள் பின்பற்றவில்லை, அதனால் இந்த நீரோட்டத்தில் அதிமுக தொலைந்து விடும் என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறீர்கள். அண்ணாமலை அவர்கள் 2026 234 தொகுதிகளிலும் பிஜேபி வேட்பாளர்களை தலைமையிடம் அறிவிக்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது பற்றி நம்முடைய விருந்தினர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இது போல ஆமா இல்ல கேம் தான் ப்ரோமோ. The power of yes and no. இந்த விளையாட்டு பழக்கப்படலாம் அல்லது நிதி இழப்பு ஏற்படலாம். பொறுப்பு விளையாடுங்கள். TNC அப்ளை. உங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப்பில் 1000க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள், என்டர்டெய்னிங் டிவி ஷோஸ், முன்னணி கதாநாயகர்கள் ரஜினி, கமல், விஜய், அஜித் இவர்களின் சூப்பர் ஹிட் கலெக்ஷன்ஸ், இவை அனைத்தும் ஒரே பேக்கில் வருடத்திற்கு வெறும் ரூபாய் 299 மட்டும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் Will you join with me? நான் எப்படி பாடுறேன்னு நல்லா கவனிச்சு அதே மாதிரி திரும்பி பாடணும். லாலே லாலே லாலா அந்த பிள்ளைங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும். இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? எங்களுக்கு பீஃப் பிடிக்கும். வரும்போது சொல்றோம், நீங்க பண்ணிடுங்க. இல்ல அவரு தமிழகத்துல சாவி இருக்குன்னு தான் சொன்னாரு. திருடர்கள்ன்ற வார்த்தையை சொன்னது யாரு? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க நான் என்னடா பண்ணுவேன்? ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தளவில் பிரிவுக்காக முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். சரியான உசாத் பாட்டியா இருப்பான் போட்டு இருப்பாங்க. ராஜ் தர்பார் இன்று இரவு 9 மணிக்கு காணத் தவறாதீர்கள். இது போல ஆமா இல்ல கேம் தான் ப்ரோமோ. The power of yes and no. இந்த விளையாட்டு பழக்கப்படலாம் அல்லது நிதி இழப்பு ஏற்படலாம். பொறுப்போடு விளையாடுங்கள். TNC அப்ளை. பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த கூடாதுன்னு சட்டம் வந்திருந்தாலும் கூட சில சூழல்களை நாம அதை பயன்படுத்த தான் செய்யறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தி இருக்குன்னு தெரியுமா? மனித உடல்ல இருந்து ரத்தத்தை எடுத்து சோதனை செஞ்சதுல 80% ரத்த மாதிரிகள்ல ஏதோ ஒரு வகையான பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்குதுன்னு நெதர்லாந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் காற்று, குடிநீர், உணவு மூலமா உடம்புக்குள்ள போயிருக்கலாம்னு சொல்றாங்க. குறிப்பா 50% மாதிரிகள்ல கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட நுண் துகள்கள் இருந்துச்சாம். அது மட்டும் இல்லாம டாட்டூவுக்கு பயன்படுத்துற மை மூலமா கூட ரத்தத்துல கலந்திருக்க வாய்ப்பு இருக்காம். இனி எந்த உணவுப் பொருளை வாங்க நினைச்சாலும் பிளாஸ்டிக் கலந்திருக்குமான்னு யோசிச்சு வாங்குங்க. எந்த ஒரு சுவையான பொருளுக்கும் தேனை தான் உதாரணமா சொல்வோம். தேன் மாதிரி சூப்பரா இருந்துச்சுன்னு. ஆனா அந்த தேனீக்களை பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டது இல்ல. நாம பொதுவா ஒரு தேன் கூட்டுல ஒரே மாதிரியான தேனீக்கள் தான் இருக்கும்னு நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா, ஒரு தேன் கூட்டுல ஒரு ராணி தேனி, நூற்றுக்கணக்கான ஆண் தேனீக்கள், ஆயிரக்கணக்கான வேலைக்கார தேனீக்கள்னு 3 வகையான தேனீக்கள் இருக்குமா. இதுல ஆச்சரியம் என்னன்னா, ஒரு கூட்டுல ஒரே ஒரு ராணி தேனி மட்டும்தான் இருக்குமா. அது மட்டும் இல்லாம ஆண் தேனியால தேன் சேகரிக்க முடியாதாம். தேனீக்கள் யாரையாவது கொட்டுச்சுன்னா அந்த தேனியோட விஷமே அதோட உடல் முழுக்க பரவி அது உயிரிழந்துடுமா.
உலக அளவில் பரவலாக பயன்படுத்தப்படக்கூடிய பயோ வெப்பன், அதாவது உயிரி ஆயுதம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு நுண்ணுயிரி தான். இந்த நுண்ணுயிரை தாக்குனா விலங்குகளுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற ஒரு தீவிர தொற்று வியாதி ஏற்படும். பொதுவா ஒரு நாடு மற்ற நாடுகளை அழிக்கிறதுக்கு உபயோகிக்கிற ஒரு யுக்தி தான் பயோவார். அதாவது மனிதர்களை தாக்கி அழிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளை எதிரி நாட்டுல பரப்பி விடுறதன் மூலமா அந்த நாட்டு மனிதர்களை கொல்றது. இப்பவும் ஒரு சில நாடுகள் இந்த பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் வகை நுண்ணுயிரிய தங்களோட எதிரி நாடுகளுக்கு கடிதம் மூலமா அனுப்பி வச்சுட்டு தான் இருக்காங்களாம். இப்படி உலக அளவுல பரவலா பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு உயிரி ஆயுதம், அதாவது பயோ வெப்பன், இந்த பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ் தான். அன்றும் இன்றும் என்றும் செய்திகளில் நடுநிலை, மக்களின் எண்ணங்களை எதிரொலிக்கும் மனசாட்சி, செய்திகளில் கூட்டலும் இல்லை நீட்டலும் இல்லை, நாட்டு நடப்புகளை உள்ளது உள்ளபடி எடுத்துரைக்கும் உரைகள். தற்போது புது பொலிவுடன் புதிய தோற்றத்தில் நிமிடத்திற்கு நிமிடம் நிகழ்வுகளை அறிந்து கொள்ள எப்போதும் நம்பகமானது உங்கள் ராஜ் நியூஸ். விவாத நேரத்திற்கு மீண்டும் வரவேற்கிறோம். செல்வம் சார், நீங்க சொல்லுங்க. அதாவது விஜயகுமார் சார் சொன்னாரு, இந்த மாதிரி பூத்துக்கு கூட வந்து ஏஜென்ட் எல்லாம் அவங்களால ஃபிக்ஸ் பண்ணவே முடியல இந்த நாடாளுமன்ற தேர்தல்னு. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாட்டில் பிஜேபி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. 2026 தேர்தலுக்கு 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை விரைவில் அறிவிக்க வேண்டும் தலைமைன்னு. உங்களோட பதில் என்ன சார்? சகோதரி, இதெல்லாம் வந்து எதிர்தா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவது ஒரு நோயின்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அதாவது வருமுன் காவாதார் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னால எப்படி காப்பாற்றணும், ஒரு வியூகம் வகுக்கிறது எப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் வள்ளுவர் அப்படி சொன்னாரு. அதாவது ஒரு அரசன் எப்படி இருக்கணும்னு கேட்டா, அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இன்னான்கும் எஞ்சாமை வேதற்கு இயல்பு. ஒரு தலைவன் வந்து அஞ்சாமையோடு இருக்கணும், அறிவோடு இருக்கணும், ஊக்கத்தோடு இருக்கணும். இதெல்லாம் இந்த 4 குணங்களோடு இருக்கிற வந்து அறிவு, ஊக்கம், எஞ்சாமை வேந்தர் கேள்வு. அதாவது தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவினுடைய முகமும் முகவரியுமாக மரியாதைக்குரிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்படி பார்க்கப்படுகிறாரோ அதை போல தமிழகத்தினுடைய முகவரியுமாக 2026 இல்ல, இன்றைக்கு இப்ப நடந்து அமைய போகிற 18வது நாடாளுமன்ற தேர்தலிலும் நீங்க நிச்சயமா 4ஆம் தேதி வரை, இன்னும் சொல்ல போனீங்கன்னா 4ஆம் தேதி வரையுமே அண்ணன் அருள்தாஸ் சொல்லலாம், தமிழ்நாட்டுல அதிமுக தான் 39 இடத்துல ஜெயிக்கும்னு சொல்லலாம். நண்பர் விஜயகுமார் சொல்லலாம், நான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொல்லலாம். ஆனா கலை யதார்த்தம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் வேர் பரப்பி விழுது விட தொடங்கி இருக்கிறது. அதனாலதான் மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக படித்தவர். எல்லா கேள்விகளையும் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது எல்லா கேள்விகளையும் தரவுகளோடு தகுந்த பதில்களை ஆதாரங்களோடு பேசக்கூடிய ஒரு கற்றறிந்த பெருமகனாக இருக்கிற காரணத்தால அண்ணாமலை அவர்களை பார்த்து இவங்க எல்லாருக்கும் பயம். சார், இந்த இடத்துலதான் அவங்களோட கேள்வி. ஒரு கற்றறிந்தவர், நாளும் தெரிந்தவர், ஒரு பெரிய பதவியில இருக்கிறவர், ஒரு முதல்வரை, ஒரு கட்சி தலைவரை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மட்டும் அடையாளப்படுத்தக்கூடியவராக ஏன் முன்மொழிகிறீர்கள்? ஒரே ஒரு விஷயம் சகோதரி, அவர் அப்படி சொல்லல. அதாவது டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அங்கே கூடியிருந்த தமிழர்கள் மத்தியில மரியாதைக்குரிய புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி பெருமையாக இன்னும் சொல்ல போன அவருடைய புகழை எடுத்து சொல்லுகிற வகையில பேசியிருக்கிறார்களே தவிர, புரட்சி தலைவி அவர்கள் தான் அண்ணன் அருள்தாஸே சொன்னாங்க. அதனால நோன்பு கஞ்சி குடிப்பதற்கு இஸ்லாமிய மக்களுக்கு, இஸ்லாமிய மசூதிகளுக்கு நோன்பு கஞ்சி குடிப்பதற்கு அரிசி கொடுத்தாங்க. ஜெருசலேத்துக்கு கிறிஸ்தவர்கள் போறதுக்கு வந்து அவங்க மானியம் கொடுத்தாங்க, உதவி பண்ணாங்க. நம்ம இதுல அந்த தலைவரை, புரட்சி தலைவி அவர்களை எந்த குறிப்பிட்ட மதத்திற்குள்ளும் அவர் அடைக்கவில்லை. அதே நேரத்துல எனக்கு தெரிஞ்ச வழியில நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் பாப்பாத்தி தான் என்று சொன்ன
துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். நான் ராமருக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று சொன்ன துணிச்சலை நான் பாராட்டுகிறேன். அதை எங்கள் தலைவர் அண்ணாமலை பாராட்டுகிறார். அதே போலவே கோவில்ல ஆடு வெட்டக்கூடாது, கிடா வெட்டக்கூடாது, அதாவது ஜீவகாருண்யத்தை சொன்ன தலைவியை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆக இந்து மதத்தை சார்ந்த நாங்கள் எங்கள் மதத்தை பெருமைப்படுத்திய, பாதுகாத்த, போற்றிய அந்த தலைவியை நாங்கள் பாராட்டுவதற்கு இன்னொருவரிடத்துல சான்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா சொன்னீங்க சார், சரியா சொன்னீங்க சார். விஜயகுமார் சார் சரியான கருத்துக்களை வந்து செல்வம் சார் முன் வச்சிருக்காரு. இவ்வளவு பெருமைகள் வாய்ந்த தலைவரை நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் அந்த தலைவருக்கு பின்னால் அந்த சித்தாந்தத்தை விட்டு அதிமுக வெகு தூரம் போனதால் தான் அந்த இடத்தை நிரப்புவதற்கு பிஜேபி முன் வந்திருக்கிறது. அதாவது அண்ணன் பேசும்போது அவங்க தலைவரை வந்துட்டு அறிவுஜீவி, அவரை போல ஒரு வந்துட்டு டேட்டா என்ட்ரியோட வச்சு பேசுறது காலையில படிச்சவர் பண்பாளர்லாம் பேசுறாரு. அது அவங்க தலைவர் அவர் பேசிட்டோம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இப்படி ஒரு தலைவர் இதுக்கு முன்னாடி இருந்ததும் இல்லை, இனி வரப்போறது இல்லை. நான் சொல்ற நிறைய காரணத்துல கேளுங்க. அவர் கட்சியில கேடி ராகவன் ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய பர்சனல், அவருடைய இது அந்த வீடியோவை வெளியிட்டு அவரை வந்து கட்சியை விட்டு போக வைக்கிறதுக்கு தவறான தகவல் சார், தவறான தகவல். எத்தனை பேர் இருக்கிறீங்க, எவ்வளவு பிரச்சனை இருக்கு அந்த அதிமுக கட்சிக்குள்ள, இதெல்லாம் வெளியே சொல்ல முடியுமா சொல்லுங்க. விஜயகுமார் தவறான கருத்து சொல்லாதீங்க. அதாவது ஒரு விஷயம் கேளுங்க சார். சேக்கிலார் திருக்குறள் எழுதியது சேக்கிலார் என்று எடப்பாடியார் சொன்னார் என்று நான் சொன்னா உங்களுக்கு வருத்தம் வரும். அவர் ஊர்ந்து போய் பதவி ஏற்றுக்கொண்டு யார் பதவி கொடுத்தார்களோ அவர்கள் காலையே வாழ்ந்தார் என்று சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும். அதனால நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அவங்க பேசும்போதுதான் நான் குறுக்கிடல. நான் பேசுறதெல்லாம் அவங்களுக்கு எதிர்கருத்து இருந்தா மொத்தமா சொல்லுங்க. மொத்தமா பேசுறேன். எதிர்கருத்து சொல்லுங்க சார், தவறான கருத்தை சொல்லாதீர்கள். எதிர்கருத்து சொல்லுங்க, தவறான கருத்துக்களை சொல்லாதீர்கள். சரிங்க சார், அந்த கருத்தை முடிக்கிட்டோம். அந்த கருத்தெல்லாம் தவறுன்னு நீங்க சொல்லிருங்க. சொல்லு. அதுக்கு அடுத்தது, தமிழ்நாட்டுல இருக்கிற அரசியல் தலைவர்கள் எவ்வளவு பேர் அரசியல்வாதிங்க ஆட்சி எல்லாம் எவ்வளவு லட்சங்கள்ல கோடிகள்ல கட்டுறாங்க. ஒரு அரசியல் அறியாத ஒரு புள்ள இந்த வாட்சி எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம் ரூபாய். இது ரேஃபல் வாட்சி 256. இது யாரா பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, நீ என்ன வாட்சி கட்டுகிற, அந்த வாட்சியை பத்தி சொல்லுவாட்டு. ஒரு அரசியல் அறிவாண்மை ரெண்டாவது என்ன தெரியுமா? பேசும்போது குறுக்கிட்டு சார், அவர் மடியில் கணம் இல்லை, ஆக வழியில் பயம் இல்லை. 67 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதிமுக திமுக ஆட்சியில எவ்வளவு அடிச்சிருக்கீங்க, எவ்வளவு கல்வி கூடங்கள், எவ்வளவு சார ஆலைகள் எல்லாம் லிஸ்ட் எடுத்து காட்டுங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் லிஸ்ட் எடுத்து காட்டுவோம். 3 கட்சி லிஸ்ட் எடுத்து காட்டுவோம். யாரு சம்பாதிச்சுக்கா, யாரு தமிழ்நாட்டு மக்களை நிதிகளை சுரண்டி எடுத்துக்கான்னு லிஸ்ட் போட்டது காட்ட சொன்னா அது ஓகே. ஒரு வாட்சி கட்டுறது இயல்பான மேட்டர் தானே. அவருக்கு வழியில கணம் மடியில கணம் இல்ல, அவரு வெளிப்படையா காட்டிருக்காரு. என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. அவ்வளவுதாங்க சார், அவர் முடிச்சிட்டோம். சரி விஜயகுமார் சார், நீங்க முடிங்க. ஒவ்வொரு வார்த்தையும் நான் பேசும்போது குறுக்கிட்டு இல்ல பண்ண மாட்டாங்க சார், நீங்க தெளிவா முடிங்க. அவங்க வந்து இது பண்றாங்க. நான் ரெண்டாவது கேக்குறேன், அதாவது காயத்ரி நடிகை இருக்கிறாங்க, அவங்க சொந்த சினிமா துறையில இருக்கிறாங்க. அவங்க துபாய்க்கு டூர் போயிருக்கிறாங்க. அவங்க வந்துட்டு இவங்களை சந்தித்தாங்க அவங்கள சந்தித்தாங்கன்னு ஒரு நடிகையை கொச்சைப்படுத்தியது அண்ணாமலை சார். திரும்ப தவறான பதிவு கொடுக்குறீங்க. நீங்க பாத்தீங்களா, ஆதாரம் இருக்குதா சொல்லுங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவரை இப்படி நீங்க வாய் புளித்ததா மாங்காய் புளித்த சகட்டு மேல நீங்க பாட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப அரங்கத்துல பேசிட்டு இருப்பாங்க, மக்கள் கேட்டு இருப்பாங்க. தவறான தகவல் கொடுக்காதீங்க. இதுல நிறைய விஷயம் இருக்கு சார். அதுக்குள்ள சார் விஜயகுமார் சார் அவரே சொல்றாருல, அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. அவரை தெளிவுபடுத்துவாரு. உங்களோட குற்றச்சாட்டை முன் வச்சிட்டீங்களா அவரோட கருத்து வரும்போது? ஒவ்வொரு வரிக்கும் மதிப்பு தெரிவிச்சா நான் எவ்வளவு நீங்க தவறான தகவல் பதிவு பண்ணதான் சொல்றேன். நீங்க அரசியல் பேசுங்க, ஆனா தனி பேசுறீங்கல்ல. ராமன் சார் முடிச்சிட்டோம். விஜயகுமார் சார் அதுக்கப்புறமா நீங்க உங்க கருத்துக்களை பதிவு அப்புறம் 2004 ஜூன் 4 தான் இவங்களை பிஜேபியை எங்கே தேடுவாங்க மக்கள். இவர் எங்களை போய் 2006 போய் 2026 எங்களை தேடுவாங்க. 2016 ஜெயலலிதா அம்மா டெல்லியில நாங்களா போய் கால விழுந்தோம். சசிகலா அம்மா கால விழுந்து கெஞ்சி கூத்தாடி நம்பிக்கை பெற்று நீங்க டெல்லியில போய் எவ்வளவு கால விழுந்தீங்க, எத்தனை லட்சம் கோடி அடிச்சீங்க. வெளியே இருக்க கூட தயாரா? 4.5 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி அமைத்தீர்கள். அந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியில் நடந்த மத்திய அரசு நிதிகளை என்ன செலவு பண்ணி வெளியே இருக்க கொடுக்க தயாரா? நீங்க சொல்லுங்க.
அதனால் இதெல்லாம் பேசக்கூடாது சார். வந்து ஏன் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க? நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் தானே போய் விழுந்தீங்க அங்கே வந்து. எதுக்கு போய் அவங்க கூப்பிட்டாங்களா உங்களை? சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும். ஆகவே தான் இதையெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வீக்னஸை வச்சு தான் திமுக உங்களை அழகாக போட்டு திமுக ஏடிஎம்கே ஊழலை சொல்லி தானே திமுக ஆட்சி வந்தது. இன்னைக்கு அண்ணா திமுகவுக்கும் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க இருக்கிறீங்க. நீங்க பிஜேபி கூட்டணி விட்டு போக காரணம் என்ன? என்னுடைய நேரத்துல நான் பேசக்கூடிய நேரத்துல குறுக்கிட்டு பேசுறாங்க. நான் நேரடியா இன்னைக்கு ஸ்டுடியோக்கு வந்ததெல்லாம் சாருக்கு ராமன் சார் பாடகருக்கு பதில் சொல்லியிருக்கலாம். நான் ஜூம்ல வந்துட்டு பேசிட்டு இருக்கிறேன். அதாவது வந்து இவர் எடப்பாடியாருடைய போட்டோவை யாராவது நான் சாட்சியோட காமிச்சேன். அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல. பிஜேபி இங்க வந்து தமிழ்நாட்டுல காலம் கூட இல்ல, எதுவுமே ஊட முடியாது. பிஜேபி இங்க வந்து விலாசம் தெரியாதவர்கள், முகவரி அற்றவர்களு. பிஜேபி என்ன பேசலாம், அதாவது இவர் அண்ணன் சொல்றாரு டெல்லியில போய் தமிழர்களுடைய மத்தியில பேசலாம்னு சொல்லிவிட்டு போய் மற்றது பேச வேண்டியதானே. அதிமுகவை பேசினாதான் அது வாக்குகளாக மாறும். அதிமுகவுடைய இதை பேசணும்ன்ற நினைப்பிலே போய் பேசிக்கிறாங்களே. ஏன்னா தமிழ்நாட்டுல வந்து கோட்சே பேரை சொல்லி இவங்களால பண்ண முடியாது. RSS கொள்கைகளை சொல்லி தமிழ்நாட்டுடைய நீதிகளில் வளர முடியாது. ஆனா இவர்கள் வந்து பேசலாம். புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் இதே அப்பாவையும் பேசிதான் இவங்களால இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கணக்கு எடுத்துட்டு இவங்க பேசுற எதுவுமே, அதாவது பிஜேபியில பேசுற ராமர் சார் நான் பேசுற எதுவுமே அவருடைய பாடல் எல்லாம் பழைய பாடல். இன்னைக்கு ட்ரெண்டிங் பாடல் வேற ஆகி போச்சு. அவருடைய பாடல் எல்லாம் வந்துட்டு ஒரு 30-40 வருஷத்து பாடலு, அதெல்லாம் பழைய பாடலா ஆகி போச்சு. இளைஞர்களோ தமிழ்நாட்டினுடைய மக்களோ கிடைக்காத நாதம் பாருங்க, பழைய பாடல் தான். நீங்களும் மறந்துட்டீங்க. உங்க எம்ஜிஆர் பாடுற பாட்டை நாங்க ஹைலைட் பண்றோம், மக்கள் மத்தியில காட்டுறோம். பாருங்க எவ்வளவு சுவையாக இருக்குது. எம்ஜிஆர் பாட்டை கேட்டாலே ஊழல் பண்ண மாட்டீங்க சார். நீங்க ஊழல் பண்ணக்கூடிய ஆட்சி நடத்திக்கிட்டு நீங்க எம்ஜிஆர் மறந்துட்டீங்க, ஜெயலலிதா மறந்துட்டீங்க. அதைத்தான் அண்ணாமலை போட்டுட்டு காட்டுகிறார். இவங்க சேர மாநிலத்துல கர்நாடகாவில 40% ஊழல். சரிங்க சார் நான் இப்போ தலைப்பை ஒட்டி நான் வந்து அருள்தாஸ் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டுட்டு நான் வந்துடுறேன். சார் அருள்தாஸ் சார் நீங்க சொல்லுங்க, முக்கியமான கருத்துக்கள் என்ன? அண்ணாமலை அவர்கள் பேசுனதெல்லாம் எப்பவுமே அவர் பேசுறது லைம் லைட்ல தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அப்படின்ற கருத்துக்களை தொடர்ந்து நீங்க முன்வைக்கிறீங்க. அடுத்து இப்ப இந்த டெல்லியில பேசும்போது கூட ஏடிஎம்கே அந்த வார்த்தையை அவங்க வந்து உபயோகப்படுத்துறாங்க. சிறுபான்மையினரை ஏடிஎம்கேவுக்கு எதிராக திருப்பி விடுவதுதான் அவங்களோட அந்த மாஸ்டர் மைண்ட் பிளானே. அதுவும் இந்த ஜூன் 4 நெருங்கி வரும்பொழுது இப்படியெல்லாம் பேசுவதற்கான காரணம் இதுதான் என்று வெளிப்படையாக குற்றம் சாட்டியிருக்கிறார் விஜயகுமார் அவர்கள். இப்போ இந்த 2026 அவர் ரொம்ப முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம்னா 234 தொகுதியிலையும் பிஜேபி வந்து கேண்டிடேட்ஸை நிற்க வைக்கிறாங்க, வெற்றியை பெற போகிறார்கள், அந்த ஓட்டு சதவீதம் அதிகமாயிட்டே இருக்குன்னு. அது எந்த நம்பிக்கையில் அவர் அப்படி சொல்கிறார்? இல்லை, நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி 234 தொகுதியில் அவங்க கேண்டிடேட் போடுறாங்கன்னா அது அவங்களோட கட்சியோட விருப்பம். எல்லா கட்சியும் அதை செய்ய தான் செய்யும். அவர் மட்டும் இல்லை. இன்றைக்கெல்லாம் 2-3 நாள் கூட சீமான் சொன்னார், எங்களை விட ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கிக்கிட்டா நான் அரசியலை விட்ட போயிடுறேன், என் கட்சியை கழிச்சிடறேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு வந்து பாஜகவுடைய உண்மை கலை யதார்த்தம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை வளர்ந்துச்சு, எங்கள் கட்சி அண்ணாமலை அவர்களுக்கே இது தெரியும் அப்படிங்கிறீங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். தெரிஞ்ச அப்படி இருக்கும்போது தன் கட்சியை பெருமையாக்கி கொள்வது, தன் கட்சி வந்துட்டு சொல்லுறது அரசியல் யதார்த்தம். அந்த அரசியல் செயல்பாட்டின்படி அவர் கட்சி வளர்ந்துச்சு, பெருசாகிடுச்சு, கொண்டாச்சுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நிதர்சனமான உண்மை நம்ம எல்லா இடத்துலையும் கேள்வி பார்த்துட்டு கொண்டு இருக்கிறோம். பாஜக எங்கே இருக்குது, எது இருக்குது, எந்த இடத்துல. இப்போ என் தெருவில் என் ஏரியாவில் பார்த்தா ஆளே கிடையாது. அப்படி இருக்கும்போது பாஜக வந்துச்சுன்னு சொன்னால் அது நான் அந்தந்த மக்களுக்கு தெரியும், அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு நான் வந்துட்டேன் எங்கே இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்றா உண்மை. நீங்கள் 2026 வந்து நீங்கள் இன்னும் ரொம்ப வேணாம், இன்னொரு 10 நாள் தான் பாஜகவோட எதிர்காலம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். இப்படிங்க 6 தொகுதியில் ஜெயிப்பாங்க, 10 தொகுதியில் ஜெயிப்பாங்கன்றதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். ஆனால் ஜெயிப்போன்னு சொல்கிறது அவங்க அந்த கட்சியோட ஒரு இது நம்பிக்கை. ஆனால் 10 நாளில் மக்கள் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிட போகுது. நீங்கள் இப்போ இந்த தேர்தலே தமிழ்நாட்டில் ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. ரெண்டாவது வந்து அகில இந்திய அளவுலேயும் வந்து பாஜக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வரப்போகுது, இந்தியா கூட்டணி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. நிதர்சனமான உண்மை, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை. அதனால தான்
நீங்கள் வந்து டெல்லியில் போயிட்டு இவர் அதை சொல்கிறதாருன்னா இவர் தலைவர் நரேந்திர மோடி அவர்களே ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்று சொல்கிறார். பாஜகனாலே சொன்னதை சொல்லன்னு சொல்கிறது தான் இன்றைக்கி நாடறிஞ்ச விஷயமா இருக்கும் ஒழிய எதை சொன்னாலும் நான் சொல்லிட்டு நாங்கள் ஏன் அப்படி சொன்னோம், நாங்கள் சொல்லலை அப்படின்னு சொல்கிறத இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து என்ன சொன்னார், நான் வந்து மக்களை நான் மனிதருக்கு பிறந்ததில்ல கடவுளாக அனுப்பப்பட்டவர் அப்படின்னு சொல்லும்போது கடவுளாக படைக்க ஒரு பரமாத்மானா கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்தில் பாஞ்சாலி துயில் எறியும் போது உங்களுக்கு வந்து தெரியாதுன்னா கிருஷ்ண பரமாத்மா ஆடையை கொடுத்து பாஞ்சாலி மானத்தை காப்பாற்றினார். ஆனால் மணிப்பூரில் பெண்களை வந்து நிர்வாணமாக கூட்டு போகும்போது இந்த பரமாத்மா அனுப்பப்பட்ட நரேந்திர மோடி அவர்களே நம்ம பெண்களை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சம்பளம் கட்டி இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எந்த நம்பிக்கையில் வந்து நீங்கள் ஜெயிச்சிருவான்னு சொல்றீங்க. என்னைக்கு கூட வந்து முகவரியாக மோடி இருக்கிறார், தமிழகத்தின் முகவரியாக அண்ணாமலை இருக்கிறார்னு எவ்வளவு ஆவேசமா அது ஒரு 10 நாள் தெரிஞ்ச அப்புறம் யாரு முகமரி நீங்க வந்து ஒவ்வொன்றத்தையும் வந்து சொல்லிட்டு நாங்க சொல்லணும் போது இது ஒரு கீழ்த்தரமான அரசியலா இல்லையா, ஒரு கேவலமான அரசியலா இல்லையா? ஆனால் அதாவது எதிர்மறையான பேச்சை பேச மக்களுக்கு எது தேவை, அவங்களுக்கு தேவைகள் நிறைவேற்றக்கூடிய பேச்சுக்கள் தான் செயல்பாடுகள் தான் தேவை. அதை விட்டு குதர்க்கமான எதிர்மறையான அரசியலை பேச்சு நாங்க இருக்கிறோம் காட்டும் போது அதை வந்து 10 பேர் பேசும்போது நீங்க ஒரு குற்றச்சாட்டு அதுக்கு பதில் அளிக்க வேண்டிய எல்லாரும் வந்துடுறாங்க. அதுல வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் பரபரப்பாக இருக்கிறோம், நாங்கள் மிகப்பெரிய செயல்பாடு, அதனால் நாங்கள் வளர்ந்துட்டோன்னா எங்கே வளர்ந்தீங்க? என்ன கட்ட இது இருக்குது தமிழ்நாட்டில் உங்களுக்கு வந்து? நீங்கள் வந்து இவர் சொன்னார் விஜயகுமார் தேர்தல் சமயத்தை உங்களுக்கு பூத் ஏஜென்ட் கூட போகிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு, இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து வளர்ந்தா இன்னைக்கு வந்து பாஜக எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த கட்சியை சேர்ந்த மிக பெரும் தலைவராக நிதின் கட்கரி அவர்களே சமீப காலத்தில் 2-3 நாளில் நல்ல தலைவருக்கு குறைந்து விட்டார்கள் நாட்டில். ஏன் அவர் அவங்களுடைய தலைவர் நரேந்திர மோடியை வந்து அவர் தான் நான் தான் கடவுள் அனுப்பப்பட்டவர் ஜெகத்குருன்னு சொன்னவர், அவர் கட்சியை சேர்ந்த ஒரு அமைச்சரை ஏற்றுக்கலை. மக்கள் இந்த இந்தியா நாட்டின் நல்ல தலைவரெல்லாம் குறைந்து விட்டார்கள். அப்படி இருக்கும் போது அவர் சொல்ல முடியுதுன்னா எங்க நல்ல தலைவர் மோடி இருக்கான்னு சொல்லிட்டு அப்படி குறைந்து விட்டார்கள். நாங்க ஆனா நீங்க கூட்டணி வைத்திருக்க அதிமுகவில் தலைவர்களே இல்லைன்னு சொல்லி இருக்கிறாரு அண்ணாமலை. இல்ல இப்ப இவர் மட்டும் தலைவரா? இவர் என்ன தலைவரா? ஒரு தலைவர்னாங்க மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வரைக்கும் தான் ஒரு தலைவர். மற்றபடி நீங்கள் வந்து குறுக்க சாலில் வந்து ஒரு பதவியில் வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் கட்சி தலைமையில் வந்து உங்களை நியமனம் பண்ணிட்டு நீங்கள் தலைவர் ஆகிடுவீங்களா? மக்கள் அங்கீகரிக்க வேண்டும். மக்கள் அங்கீகரிச்சாதான் தலைவர், புரியுங்களா? அதை வந்து அதிமுக அவங்க நிரூபிப்பாங்க மீண்டும், புரியுங்களா? தேர்தலில் ஒருத்தர் வெற்றி தோல்வி அரசியலில் வந்து சகஜமானது. ஆனாப்பட்ட இரும்பு தலைவியான ஜெயலலிதாவிலே தோற்று இருக்காங்க, திரும்பவும் ஜெயிச்சு வந்திருக்காங்க. அந்த மாதிரி எடப்பாடியார் ஜெயிச்சார், 4.5 வருஷம் ஆட்சி அதிமுக ஆட்சி செஞ்சு இன்னைக்கு தோற்று விட்டாங்க, திரும்பவும் வெற்றி வைப்பாங்க. திமுக தான் தோற்று திரும்ப வந்திருக்கு, புரியுங்களா? பாஜகன்ற கட்சி நீங்கள் அடிப்ப வரலாற்றை பார்க்கணுன்னா ஒரு சார் வந்து 74 அந்த பாட்டெல்லாம் பாடி காமிச்சார். ஆனால் விபி சிங் அவர்கள் வந்த பிறகு தான் பாஜகன்ற கட்சியே வெளியே வந்து. அதுக்கு முன்னால் அத்வானி வாஜ்பாயை தவிர்த்து வேற எந்த கட்சியும் எம்பியும் கிடையாது. 89 விபி சிங் வந்த பிறகு அவர் ராஜீவ்காந்தி வெளியே எதிர்த்து காங்கிரஸ் கூட்டு வெளியே வரும்போது நாடு முழுக்க அவர்களுக்கு வேட்பாளர் நிறுத்தது விபி சிங் ஆளு கிடையாது. அதனால பாதி இந்தியாவில் இருக்க பாதி சீட்டை வந்து பாஜக கொடுத்ததுனால விபி சிங் அலையில ஜெயிச்சு வந்த கட்சி தான் பாஜக கட்சியை ஒழிய இவர்களா தன்னிச்சையா தன் செல்வாக்கள் ஜெயிச்ச கட்சி கிடையாது. அதுக்கப்புறம் விபி சிங் போனது பிறகு அந்த ஜனதா என்ற கட்சி சிதறண்ட பண்ண பிறகு எதிர்கட்சியாக பாரதிய ஜனதா உருவெடுத்தது. அது வாஜ்பாய் என்ற நல்ல மனிதன், அதற்கு மிகப்பெரிய அஸ்திவார பலம் போடப்பட்டது. அப்படியேப்பட்ட நல்ல தலைவர்கள் ஆண்ட பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னைக்கு வந்து மிக மோசமான ஒரு பிரதமர் வந்து மக்களை பிளப்படுத்தலாமா? ஒரு எங்கேயாவது எந்த நாட்டில் நடக்குமா? ஒரு பிரதமர் வந்து அவருக்கு ஓட்டு போட்டவங்க மட்டும் இல்லை, ஓட்டு போடாதவங்க சேர்ந்து அவர் தான் பிரதமர். மக்களுடைய எல்லா நல்வாழ்வுக்கும் அடிப்படை கடமையை செய்ய முடியல அவர் தான். ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு ஒருத்தர் வட இந்தியாவில் போயிட்டு தென் இந்தியாவை பாருங்க உங்களை வந்து அசிங்கப்படுத்தாங்க, யூபியில் போய் பேசுறாரு. இது ஒரு பிரதமரோட பேச்சா? ஒரு மணிப்பூரில் போயிட்டு மக்களை காக்க வேண்டினா அங்கே போகவே இல்லை. தமிழ்நாட்டில் இந்த எத்தனை வெள்ளம் வந்து ஒன்றுத்துக்கும் வந்து பார்க்கல, ஆனால் தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் வந்து போயிட்டு ஒரே ஒரு நிமிஷம்
நிமிஷம் சார், ராமன் சாரோட பதில் இந்த இடத்துல வேணும் எனக்கு. மக்களை பிளவுபடுத்துபவரா பிரதமர் அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை வந்து முன்வைத்திருக்கிறாரு. இப்போ ஏன்னா இந்தியாவோட முகவரி மோடி மீது ஒரு குற்றச்சாட்டை இவர் வச்சிருக்கார். தமிழகத்தின் முகவரியாக அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயலலிதாவையே அதிமுகவிடமிருந்து பிளவுபடுத்தி அவரை கொண்டாட தவறியவர்கள், இந்துக்களின் அடையாளம், அந்த சித்தாந்தத்திலிருந்து விலகிவிட்டது அதிமுக, அதை ஃபில்அப் பண்றதுக்கு பிஜேபி அப்படின்னு 2 கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? திரும்ப சொல்கிறேன், அண்ணாமலை அவர்கள் சொன்னது தமிழ்நாட்டுடைய இன்னைக்கு உள்ள சூழ்நிலை, அதிமுகவுடைய முதல் அக்கு வரை எல்லாம் அவர் ரிசர்ச்சிங் பண்ணி தான் அவர் உண்மையான நிலைப்பாடை சொல்கிறாரு. அதிமுக என்பது இனிமேல் நிச்சயமாக எடப்பாடி அவர்கள், ஏன்னா அவர் 4 ஆண்டுகளும் முதலமைச்சர் இருந்தார்ல, சரி 8 தேர்தலை சந்திச்சார்ல, 8ம் தோல்வி தானே கண்டார். அந்த தோல்வியை தனக்கு சாதகம் வைத்து இவர்கள் ஆட்சியில் நடந்த ஊழலை மையமாக வைத்து மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து தான் திமுக ஆட்சி அமைச்சது. இப்போ திமுக ஆட்சி அமைச்சது பிறகு ஜெயலலிதா அம்மையார் 2011 10 ஆண்டுகளும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாங்க. திமுகவை யாருமே சட்டம் பண்ணாமல் இருந்தாங்க. இன்றைக்கி திமுக மக்களே நினச்சி பார்க்காத திமுகவை இன்னைக்கு திமுக கட்சி ஆட்சியில் அமர வச்சுதாரு அதிமுக தானே. அப்போ நீங்கள் ஒழுங்காக இருந்தாங்கன்னா திமுக அங்கே வரப்போதா இல்லை. அப்போ இந்த மாதிரி தவறான 2 திராவிட கட்சியும் மக்களுடைய வளர்ச்சிக்கோ தேசத்தின் ஒற்றுமைக்கு இவர்கள் அக்கறை காட்டவில்லை, தங்களுடைய குடும்ப நலனுக்காக தான் அக்கறை காட்டுகின்றார்கள் என்பதை மேற்கோள் காட்டிதான் மக்களுக்கான திட்டங்களை வழிவகுக்க வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி இரட்டை என்ஜின் போல் அங்கு மத்தியிலும் ஆட்சி, தமிழகத்திலும் பாஜக ஆட்சி வந்தால் மக்களுடைய வாழ்க்கை மேம்படும், கல்வித்துறையில் எல்லாமே டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அவரது கருத்தை சொல்றாரு. சரி, உங்களோட நிறைவான கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருங்க. இப்போ இந்த அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு அதிமுக, சசிகலா எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பிஜேபியோட பதில் என்ன? இல்ல, பிஜேபியுடைய பதிலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சொன்னது 100க்கு 100 சரிதான். இன்னைக்கு அந்த அடிப்படையில் வந்து சசிகலா அம்மையார் அதிமுக பொதுச் செயலாளராக இருந்தால் அவர்களுக்கு நம்ம வந்து பதில் கொடுக்கலாம், அவர்களை சொல்லிவிட்டு நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் எடப்பாடி அவர்கள் குறுக்கு வழியில் ஆட்சியில் வந்து நம்பிக்கை துரோகம் செய்து அவர் ஒரு நிர்வாகத்துக்கு பொதுச்செயலராக கண்டால் தேர்தல் முடிந்த பிறகு பாருங்கள் அதிமுக 4 உடைய போதுங்க. கொங்கு மண்டல அதிமுக தேர்தல் முடிந்த மறுநாளைக்கு பிஜேபியுடைய ஐக்கியமாக போகின்றது. இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எடப்பாடி அவர்கள் ஒருதலை ராகம் படத்தில் சங்கர் பாடுவது போல் நூலும் இல்லை வாலும் இல்லை என்ற நிலைப்பாடு இருப்பார். கொங்கு மண்டல அதிமுக ஒட்டுமொத்த தலைவர்களும் பிஜேபியில் இன்று இப்பவே பேசிட்டு இருக்கிறாங்க. இதை அவர்களுக்கு தெரியும். ஆகவே தான் பத்திரிகைகளும் சொல்றாங்க அதிமுக விரிசல், அதிமுக உடைந்தன, அதிமுக கோஷ்டி பேசல். உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லா கொங்கு மண்டல தலைவர்களும் எடப்பாடி அண்ணன் வந்து அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க, சும்மா ஊடகம் பூடாவிட. ஏங்க நெருப்பு இல்லாமல் புகையுமாங்க? நெருப்பு இல்லாமல் புகையுமா? அல்லாமல் குறையாது, கிள்ளாமல் வலிக்காது, சொல்லாமல் புரியாது என்பதை கவிஞராக இருந்து அதிமுக கொள்கையை பீரங்கி போல் பிரச்சாரம் பண்ணக்கூடிய விஜயகுமாருக்கு இதை தெரியப்படுத்துறேன். உங்களுடைய ஆட்சி, உங்களுடைய கட்சியின் நிலைப்பாடு ஜூன் 4க்கு பிறகு பாருங்கள், மாத்தி யோசிங்க. நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய நிறைவான கருத்து? நிறைவான கருத்து என்ன, இவர் வைக்கின்ற எல்லா குற்றச்சாட்டுக்கும் ஜூன் 4க்கு பதில் கிடைத்துவிடும். மக்கள் பதில் அளிப்பார்கள். இந்த பக்கம் வருது அப்படின்லாம் ஒரு ஆருடம் சொல்லி இருக்கிறாரு. அதற்கு அதாவது ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சிக்கு போய் சேரணும்னா அந்த கட்சி பலம் வாய்ந்த கட்சியாக இருக்கணும். அதனால் தங்களுக்கு அரசியல் எதிராளர் கிடைக்கதா இருக்கணும். அப்படி எந்த வாய்ப்புமே இல்லாத பாரதிய ஜனதா அதிமுக போய் சேர்றது அவங்க அடிமுட்டாள்களா? சரி, என்ன சார் இப்படி போட்டு உடைக்கிறீங்க? அவர் இவ்வளவு பெரிய கட்சி பிஜேபி, தலைவர்கள் பிஜேபியில் வந்து வந்திருக்கிறாங்க, அப்போ எல்லாம் அடிமுட்டாள்களா? சொல்லுங்க. போனவங்க நான் அடிமுட்டாள் தான் சொல்லுவேன். ஏன்னா பாஜக இப்போ வந்து சில பேர் வந்து அதிமுக வந்து சேரலையா, அவங்கள்ட்ட புத்திசாலிகள் சொல்லுவேன். போனவங்க அடிமுட்டாள் தான் நான் சொல்லுவேன். நன்றி சார். நன்றி. உங்களுடைய கருத்துக்கு நன்றி. விஜயகுமார் சார், உங்களுடைய நிறைவான கருத்து? நிறைவான கருத்து நான் பேசும்போது குறிப்பிடுவேன். அப்புறம் நானும் வேகமா நானே குறுக்கிட மாட்டேன். நீங்க நிறைவான கருத்தை சொல்லுங்க. அதாவது அவரு சொல்றாரு, அவர் தான் ஜோசிக்காரர், என் கட்சி நாளாவுடைய மஞ்சள், இவர் யாரு சொல்றதுக்கு? எங்க கட்சி பொறுத்து தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில கட்டுக்கோப்பா பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து எம்எல்ஏ எல்லாமே தேர்தல் ஆளுங்க எங்க கிட்ட ரெட்டையில வச்சு போட்டு கொடுத்துச்சு. இவங்க என்ன உடைப்பாங்க? இவரை போயிட்டு பார்க்க சொல்லுங்க. நான் சொல்றேன், பிஜேபியில ஜூன் மாசம் 4ஆம் தேதி அண்ணாமலை தலைவராக இருக்க மாட்டார். நாயனார் நாகேந்திரன் தான் தலைவர், பிஜேபியோட தலைவர். அப்படி இல்லைன்னா வானதி சீனிவாசன் அந்த கட்சியுடைய தலைவராக. அது நீங்க முயற்சி பண்ணி ஃபெயிலியர் சார். வானதி சீனிவாசன் அவர்களை கடந்த ஓராண்டு காலமாக தலைவராக நியமிக்கணும் எடப்பாடி அவர்கள் கங்கணம் கேட்டார். அது உங்களால எடுபட முடியல. சரி சார், நிறைவான கருத்தை சொல்றாரு, விட்டுருங்க. ஒரு அரசியல் தெரியாத
ஒரு டவுசர் போட்டு அரை டவுசர் பையன் அண்ணாமலைக்கு அரசியல் எதுவுமே தெரியாது. கட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்றது அரைவேக்காட்டு தரமானது. அண்ணாமலை சொல்றது எல்லாத்தையும் ஒவ்வொரு சொல்லியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி மகத்தான வெற்றியை பெற்று போல வாங்கி வைக்கிறதா அது நாங்க முற்றுப்புள்ளி வைப்போம். நன்றி சார். நன்றி. செல்வம் சார், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவதுமா இவங்க இந்த கத்துக்குட்டி அரைவேக்காடு எல்லாம் சொல்றது எல்லாம் ஒரு நாகரிக குறைவான வார்த்தைகள், அதெல்லாம் பயன்படுத்த வேண்டியதில்லை. அதாவது மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள், லஞ்சம் கொடுத்து 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 அழுத்து போன மக்கள், இப்படி ஜனநாயகத்தினுடைய எல்லா மட்டத்திலும் ஜனநாயகத்தை இட்டு நிரப்பக்கூடிய அனைத்து மக்களும் எதிர்பார்க்கிற பயன்படுத்துகிறார். ஆகவே மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக வாக்காளர் பெருமக்களால் மகுடம் சூட்டப்பட இருக்கிறார். தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி தாமரை பூத்து சிரிக்க போவதை யாராலும் தடுக்க முடியாது. சார், 2026ல முதலமைச்சர் நீங்க இப்ப ஒரு பாராளுமன்ற தேர்தல்ல போட்டிட்டு இருக்காரு இல்லீங்களா? அதாவது பாரதிய ஜனதா கட்சி 2026 நாடாளுமன்ற தேர்தலை தயார்படுத்துகிற போது ஒரு அவசியம் ஏற்படுகிற பொழுது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மறுபடியும் சட்டமன்றத்துக்கு போட்டியிட்டு அவர் முதலமைச்சர் ஆவாரு. அதனால அண்ணன் அண்ணாமலை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களுடைய செல்ல பிள்ளை, ராமனுடைய இதயத்திலே அண்ணன் PS ராமன் அவர்கள் கூட கொஞ்சம் மாறுபட்டு சொல்லிட்டாரு. ராமனுடைய விசுவாசம் முக்கிய தொண்டராக எப்படி அனுமன் இருந்தாரோ அதை போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய நம்பிக்கைக்குரிய, அது சொல்ல போனா வெட்டிவா என்றால் கட்டி வருகிற காலை என்று சொல்லுவார்கள். அதே போல பிரதமர் மோடி அவர்கள் விரல் நீட்டுகிற திசையில் வேல் என பாய்ந்து காரியமாற்றி அந்த வெற்றி சரித்திரமாக படைக்கக்கூடிய தகுதி படைத்த கற்றறிந்த நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பிறகு, பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு, புரட்சி தலைவர் MGR அவர்களுக்கு பிறகு, புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கு பிறகு ஒரு நல்ல தலைவரை தமிழ்நாடு அடையாளம் கண்டிருக்கிறது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அண்ணாமலையினுடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமையும் அமையும் அமையும். நன்றி சார், நன்றி. இன்றைய விவாதத்தில் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மீண்டும் அடுத்த விவாதத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது தமிழரசி சிவகுமார். காலிஃப்ளவர் மாதிரியே இருக்கிற ப்ரக்கோலி நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? உலகத்திலேயே அதிக சத்துக்கள் நிறைந்த காய்கறிகள்ல ஒண்ணுதான் இந்த ப்ரக்கோலி. நம்ம எல்லாருக்கும் உடல் நலன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு மனநலனும் முக்கியம்தான். அப்படி நம்ம மனநலனை பராமரிக்க ப்ரக்கோலி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. புற்றுநோயிலிருந்து பாதுகாக்குது. எலும்புகள் ஆரோக்கியத்துக்கு ப்ரக்கோலி ரொம்பவே நல்லது. இதுல நார்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இதனால கொலஸ்ட்ரால் குறையும். உணவு செரிமானத்துக்கு உதவி செஞ்சு கழிவுகளை அகற்றி நரம்பு மண்டலத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணுது இந்த ப்ரக்கோலி. உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் நான் எப்படி பாடுறேன்னு நல்லா கவனிச்சு அதே மாதிரி திரும்பி பாடணும். லாலே லாலே லாலா எங்களுக்கு நான் வெஜிடேரியன் வேணும். இதையே சத்தம் போட்டு 2 தடவை சொன்னீங்கன்னா கிடைக்கிற கஞ்சி கிடைக்காதியா? எங்களுக்கு பீஃப் பிடிக்கும். வரும்போது சொல்றோம், நீங்க பண்ணிடுங்க. இல்ல, அவரு தமிழகத்துல சாவி இருக்குன்னு தான் சொன்னாரு. திருடர்கள்ன்ற வார்த்தையை சொன்னது யாரு? நீங்களா தப்பா புரிஞ்சுக்க நான் என்னடா பண்ணுவேன்? ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த அளவில் பிரிவுக்காக முதலாக பிள்ளையார் சொல்லி போட்டவர் சாட்சாத் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். சரியான உசாட் பாட்டியா இருப்பான் போட்டு இருப்பாங்க. ராஜ் தர்பார் இன்று இரவு 9 மணிக்கு காணத் தவறாதீர்கள். கரப்பாம்பூச்சியை பார்த்தா நம்ம பயந்து ஓடுவோம். ஆனா அந்த கரப்பாம்பூச்சி நம்மளோட எத்தனை நோய்களை குணப்படுத்துதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, கரப்பாம்பூச்சியை பயன்படுத்தி தயாரிக்கப்படுற மருந்து
வாயில வயிற்றுல இருக்கிற அல்சரை குணப்படுத்துது. அப்புறம் ஸ்கின் ரேஷஸ்க்கு மருந்தா பயன்படுது. ஆஸ்துமாவை குணப்படுத்துற மருந்துகள்ல கூட கரப்பான் பூச்சியை பயன்படுத்தி தயாரிக்கப்படுது. அப்புறம் நமக்கு புண்கள் ஏற்பட்டா அதை குணப்படுத்தவும் பயன்படுது. சீனாவில் மருந்துகள் தயாரிப்புக்குனே பண்ணை வச்சு கரப்பான் பூச்சிகளை வளர்க்குறாங்க. மருந்துக்காகவே சில பண்ணைகள் 60 லட்சம் அளவுக்கு கரப்பான் பூச்சிகளை ட்ரீட் பண்றாங்களாம். மீன் எண்ணெய் மாத்திரை சாப்பிட்டிருக்கீங்களா? பொதுவா மீன் எண்ணெய் மீன்களோட ஈரல் பகுதியிலிருந்து தயாரிக்கப்படுது. கானாங்கெழுத்தி மீன் போன்ற பிரபல மீன் வகைகளோட ஈரல்ல இருந்து மீன் எண்ணெய் தயாரிக்கப்பட்டாலும் கூட அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில வாழக்கூடிய காட் மீன்களோட ஈரல்ல இருந்து பெறப்படக்கூடிய மீன் எண்ணெய் ரொம்பவே சத்து நிறைந்ததுன்னு சொல்றாங்க. இந்த மீன் எண்ணெயில அதிக அளவுல விட்டமின் இ, டி சத்துக்கள் இருக்கு. இதை சாப்பிட்டா நம்ம கண்களை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோ. குழந்தைகளுக்கு விட்டமின் டி குறைபாட்டால வரக்கூடிய ரிக்கெட்ஸ் நோய்க்கு மருந்தாவும், பெரியவங்களுக்கு மூட்டு வலி, எலும்பு சம்பந்தமான எந்த பிரச்சனையா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த மீன் எண்ணெய் மருந்தா வழங்கப்படுது. உடம்புல வீக்கங்கள் எங்கேயாவது இருந்தா அதை சரி பண்றதுக்கும் இந்த மீன் எண்ணெயை எடுத்துக்கலாம். பேசிக்கா மீன் எண்ணெயில ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். இந்த கொழுப்பு அமிலங்கள் தான் உடல் வீக்கங்களை சரி செய்யுது. உறங்கும் இரவுகளில் விழிக்கும் குற்றங்கள், ரத்தம் தெறிக்கும் கொலைகள்,